பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு பெரிய வரமிளகா, கட்டிக்காயம் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிட்டு பவுலில் சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலை, சோம்பு, பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி நம்ம இட்லி பிளேட்டில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூடவே 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே கரைச்சி வச்சுருந்த ஒரு லெமன் சைஸ் புளியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுருந்த உருண்டையை ஆட் பண்ணி இறக்கிட்டோன்னா சூப்பரான பருப்பு உருண்டை